எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலனடைகிறோம், சுகமடைகிறோம். அல்லேலூயா. தேனிலும் தேனிலும் இனிமையானதுதான் தேவனுடைய வார்த்தை. 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாமல் இருந்தால் என் துக்கத்திலேயே நான் அழிந்திருப்பேன் என்று சொல்கிறார். ஆம், எங்கள் வாழ்க்கையில வேதம் மகிழ்ச்சியா இருக்கிறது. வேதம் எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது. வேதமே எங்கள் நம்பிக்கையா இருக்கிறது. அவருடைய வேதத்தை நாம் கையில வைத்திருப்பது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையை அதை மாற்றிக்கொள்வது மிகவும் முக்கியம். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அதிலே நடக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை என்றும் வேதவசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதுவே என் தியானமாய் இருக்கட்டும். நான் எப்பொழுதும் சொல்வேன், வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள். வேத வார்த்தையை குறித்த ஒரு பகுதியை நான் காண்பிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தையும் சாட்சி ஆகமங்களையும் கவனிக்க வேண்டும். வேதத்தையும் சாட்சி ஆகமங்களையும் கவனிக்க வேண்டும். கவனிப்பது மட்டுமல்ல, அதை வாசிக்க வேண்டும். அதை வாசிப்பது மட்டுமல்ல, அவைகளை கை கொள்ள வேண்டும். தொடர்ந்து சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமே இல்லை. இதை போதிக்கிற நான் இந்த வேதத்தை வேதத்தின்படி சொல்ல வேண்டும். இதை மழுப்பி மாய்மாலம் பண்ணிவிடக் கூடாது. சில நேரங்களில இந்த வேதத்தை ஜனங்களுக்கு சொல்ல போனால் ஜனங்கள் சில வழிகளை எதிர்ப்பார்கள், பகைப்பார்கள். எரேமியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ பயப்படாதே, நான் உனக்கு சொல்லுகிறவர்களுக்கு சொல்லு. அவர்கள் உன்னை எதிர்ப்பார்கள் தான், அவர்கள் உன்னை துன்புறுத்துவார்கள் தான். சில நேரத்துல வேதத்தை நாம் சொல்லுகிறதுனால நாம் அவர்களுக்கு வேதனை உண்டாக்குறதை போல இருக்கலாம். வேதத்தை சொல்லுகிற போது அவர்கள் நம்மை பகைக்கலாம். ஆனால் நமக்கோ அதை சொல்லிவிட்டால் நம்ம உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கன் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சொல்லு, அதை சொல்லிவிடு. ஆண்டவர் சொல்லுகிறதை சொல்லிவிட்டால் உயிரெல்லாம் இருக்கிற எங்களுக்கு எத்தனை மகிழ்ச்சி தெரியுமா? சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுப்பார், ஒரு தரிசனத்தை கொடுப்பார், ஒரு வார்த்தையை கொடுப்பார், ஒரு பிரசங்கத்தை கொடுப்பார். அவைகளை எங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிறவர்களாக அங்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை சொல்ல மட்டும், அதை செய்ய மட்டும் தூக்கமே வராது. நிம்மதி இல்லாததை போல, மனம் குழம்பினதை போல இருக்கு. ஆண்டவர் சொன்னதையெல்லாம் சொல்லிவிட்டால் எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வேதத்தை நாங்கள் சொல்லாவிட்டால் எங்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. ஆனால் நீ அவைகளை கை கொள்ளாவிட்டால், அவைகளை கேட்டு கீழ்ப்படியாவிட்டால் உனக்கும் விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அங்கே சாட்சி ஆகமத்தையும் வேதத்தையும் கவனிக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. எனக்கு அருமையான ஒரு புத்தகம் தான் வேத புத்தகம். நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காட்டுகிறார். இதுல நடவுங்கள், ஒரு நாள் உங்களுக்கு இடரல் இல்லை. இந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? ஒரு நாளும் வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிறங்கள் அருமை ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த வேதத்தை கையில வைத்திருக்கிறவர்கள் உங்களுடைய வேத வார்த்தைகளை கை கொண்டு நடப்பார்களா? ஆண்டவரே, அவர்கள் வாழ்வில் இடரல்கள் அடையாதபடிக்கு வேத வார்த்தையில நடக்கட்டும். அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும், அது அவர்களுக்கு புகழ்ச்சியை கொடுக்கட்டும், அது அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். அன்பு கரத்துக்குள்ள புகழ் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். ஆமென். எனக்கு அருமையானது, வேதம் உங்கள் கையில் உண்டு. இந்த வெளிச்சத்திலே நீங்க நடவுங்கள். ஒரு நாள் நீங்கள் இடறி போவதில்லை. ஆமென், ஆமென்.